ஓய்வூதியம் குட் நியூஸ் வருமா? பென்ஷன் அகவல்படி கேட்கும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள். காலித்தட்டுகளை ஏந்தியவர் குறைந்தபட்ச ஓய்வூதியம், அகவலப்படி, குடும்ப ஓய்வூதியம், மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் திமுக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தபடியே உள்ளனர். இந்த நிலையில் நீண்ட காலமாக ஓய்வூதியத்தை உயர்த்தவில்லை, கோர்ட் உத்தரவை கூட அமல்படுத்தாமல் அரசு அலட்சியம் காட்டுகிறது என்று சத்துணவு ஊழியர் சங்கத்தின் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை சத்துணவு அமைப்பாளர் மற்றும் அங்கன்வாடிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் உள்ளனர். இவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. மோப்பநாய்களுக்கு ஓய்வூதியமாக மாதம் 3000 முதல் 5000 ரூபாய் அரசு வழங்கும் நிலையில் குழந்தைகளுக்காக சமைத்த தங்களுக்கு வெறும் 2000 ரூபாய் மட்டுமே வழங்குவது சரியா என்று சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் கேள்வி எழுப்பியபடி உள்ளனர். அது மட்டுமில்லாமல் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் நீண்ட கால கோரிக்கையான ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக திமுகவினர் சட்டசபை தேர்தலின் போது வாக்குறுதி அளித்தனர். திமுக வெற்றி பெற்று 4 ஆண்டுகள் ஆகியும் வாக்குறுதி நிறைவேறாமல் உள்ளது. இதனை நினைவூட்டவே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தபடி உள்ளனர். சிறப்பு ஓய்வூதியமாக ரூபாய் 6750 மற்றும் அகவலப்படி வழங்க வேண்டும். சட்டப்பூர்வமாக பென்ஷன் 7850 வழங்க வேண்டும். ஓய்வு வரும்போது வாங்கும் சம்பளத்திலிருந்து 2.5% தொகையை வழங்க வேண்டும். சென்னை ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும். 3% அகவலப்படி உயர்வை வழங்க வேண்டும். ஈமக்கிரியை சடங்கிற்கு 25000 வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் பலகட்ட போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். எனினும் அரசு சார்பில் எந்தவிதமான நடவடிக்கையும் இதுவரை மேற்கொள்ளப்படாத நிலையில் ஊழியர்கள் அனைவரும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில செயலாளர் கருணாநிதி செய்தியாளர்கள் சொன்னபொழுது, ஓய்வு பெறும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி அமைப்பாளர்களுக்கு 700, சமையலருக்கு 600, உதவியாளருக்கு 500 ரூபாய் சிறப்பு ஓய்வூதியமாக திமுக அரசு கடந்த 2008 அறிவித்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த தொகையானது 1000 என உயர்த்தப்பட்டது. அப்பொழுது மாதத்துக்கு 2000 ரூபாய் மட்டுமே ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் குறைந்தபட்சம் ஓய்வூதியமாக வருவாய் கிராம ஊழியர்களுக்கு 6750 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த ஓய்வூதியத்தை வழங்கினால் கூட சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் வாழ்க்கை நடத்த உதவியாக இருக்கும். கடந்த 2008 அரசு அறிவித்த சிறப்பு ஓய்வூதியத்தை செயல்படுத்தியிருந்தால் அமைப்பாளர்களுக்கு 4431 ரூபாய், சமையலருக்கு 4279 ரூபாய், உதவியாளருக்கு 4125 ரூபாய் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த தொகையும் அரசு எங்களுக்கு வழங்கவில்லை. கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு உதவித்தொகைகள் அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கூட பென்ஷன் உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் எங்களுக்கு இதுவரை ஓய்வூதியம் உயர்த்தப்படாதது கவலையாக உள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார்.